அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதே போல் உங்கள் எல்லாருக்குமே முதற்கண் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் கடவுளை ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புத்தாண்டில் இறை தூதுவர்களால் உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது அவங்க நமக்கு இந்த புத்தாண்டில் என்னென்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேக்கில் இருந்தால் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, ஸோ இங்கே முதல்ல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களால் இப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போயிட்டு இது என்னால் முடியாது அப்படின்னு பின்வாங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கான யூனிவர்ஸோட கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போது நீங்கள் என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ அதை கொடுக்குறதுக்கு யூனிவர்ஸ் ரொம்பவே தயாராக இருக்காங்க. ஸோ உங்களோட கோரிக்கையை மட்டும் அவங்கக்கிட்ட வச்சா போதும் அப்படிங்கிறதையும், இப்போது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஈர்த்து கொள்கிறதுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம், அதாவது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படிங்கிறதெல்லாம் ஈர்த்து கொள்கிறதுக்கு இது சரியான ஒரு நேரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், இன்றைக்கு இறை தூதுவர்களால் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன கிஃப்ட் கிடைக்க போகுது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இறை தூதுவர்களோட கதவுகள் திறந்திருக்கு. ஸோ இங்கேருந்து நீ என்ன கிஃப்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், உனக்கு என்னென்ன வேணுமோ அதை அவ்வளோவுமே தரத்துக்கு நாங்கள் ரொம்பவே தயாராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கார்டிங்க வந்திருக்கிறதுலேருந்து உறுதியானது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் உங்களுக்கு அடுத்த வருஷம் இல்லையா? ஸோ இந்த புது வருஷத்தில் நீங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குது அப்படின்னு கேளுங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் நினச்சிருப்பீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு. யாராவது நினச்சிங்களா? உங்கள் செல்ஃபுக்கு என்ன வேணும்னு கண்டிப்பாக யாரும் நினச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அதனால் இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா உங்கள் மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசில் நிறைய குப்பைகள்லாம் போடாதீங்க. ஏன்னா அது உங்களோட பொலிவை பாதிக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே ஃப்ரீயாக விடுங்க. ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்காக கேட்குறதையும் எதிர்பார்க்குறதையும் நிப்பாட்டிட்டு, இந்த புதுசாக தொடங்க போகிற இந்த வருஷத்தில் அத்தனையும் உங்களுக்காக முதல்ல என்னென்ன வேணுமோ அந்த விஷயங்கள்லாம் யூனிவர்ஸ்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த விஷயமா அடுத்தவர்களை பற்றி சார்ந்து ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ்கிட்டேருந்து நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் சரி, முதல்ல யூனிவர்ஸை நம்பணும். ஏன்னா இங்கே இப்போ மேனிஃபெஸ்டோ, லா ஆஃப் அட்ராக்ஷனோ எதாக இருந்தாலுமே மனசை பொறுத்து தான் அது இருக்க போகுது இல்லையா? அப்போது உங்கள் எண்ணங்கள் சீராக இருக்கணும். அப்போது உங்கள் எண்ணங்கள் சீராக இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் கடவுளையோ யூனிவர்ஸையோ முழுமையாக நம்பும்போது தான் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிஃப்ட்ஸையும் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன விஷயத்த நம்பிக்கையோட என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்பி, இந்த விஷயம் எனக்கு கிடைச்சே ஆகும், இந்த விஷயம் என் கையை விட்டு போகவே கிடையாது, இல்லை அப்படியே போயிடுச்சுன்னா கூட இது என்கிட்ட சேர்ந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாக அந்த விஷயத்த நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்கள் நம்பிக்கை இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு வெற்றி அடையும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த வந்திருக்க கார்ட்ஸில் எல்லாம் ஒரே விஷயந்தான் அப்படியே கனெக்ட் ஆகி வந்திருக்கு. அது என்னென்னா, உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படிங்கிறத நீங்களே தேர்ந்தெடுங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அந்த விஷயம் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அழகான விஷயத்தை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நான் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறேன் அப்படிங்கிறத. ஓகே,
ஸோ இப்போ இந்த கார்டுல இருந்து உங்களுக்கு என்னென்னலாம் கிஃப்ட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகேயா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு லக்கும் ஒரு அதிர்ஷ்டமும் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறது நான் ஸ்டார்ட்லேயே சொல்லிட்டேன். ஸோ அதே போல் தான் இந்த டேரோ கார்ட்லேயும் ஃபர்ஸ்ட் வந்திருக்க விஷயம் அதுதான், உங்களுக்கு நல்ல லக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த லக்குக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்தி கொண்டு இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் கைப்பற்றுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை வந்து எவ்வளோ ஒரு மோசமான சுழற்சியில் இருந்தாலும் ஓகே, அது பிரச்சனையே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து அற்புதமாக மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்த சம்பவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நிறைய முட்டுக்கட்டைகள் இருந்திருக்கும், நிறைய தடைகள் இருந்திருக்கும். ஓகே, நீங்கள் ரொம்பவே போராடக்கூடியதாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு இதுக்காக நான் போராட போகிறதும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சில விஷயத்த கைவிட்டுட்டே வந்திருப்பீங்க. ஸோ அப்படியான இருந்த விஷயம் அவ்வளவும் இப்போ அந்த வாழ்க்கை சுழற்சியில் அவ்வளோ விஷயமும் மாறப்போகுது. ஓகே, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் சரி, அதை அப்படியே மாறி அப்படியே நீங்கள் ஒரு லக்கானவராக, நீங்கள் அதிர்ஷ்டமானவராக உங்களை நீங்களே ஃபீல் பண்ணிக்கொள்கிற அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலையும் வாழ்க்கை சுழற்சியும் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே காட்சியாக பார்க்குறேன். ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பித்து அந்த விஷயம் வந்து இடையிலே தடைப்பட்டு போச்சுங்க, நான் அதனால அந்த விஷயத்த வந்து கைவிட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, இப்போ ஏதாவது ஆரம்பிச்சுட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ புதுசாக வரப்போகிற இந்த வருஷத்தில் அவ்வளோ விஷயமும் உங்களுக்கு புதுசாக க்ரியேட் ஆக போகுது. ஓகேயா? அதுதான் தொழில் விஷயம் அப்படின்னு எடுக்கும்போதே அதை சார்ந்த கார்டு வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வர போகிறீங்க அப்படின்னும் உங்களை கட்டுப்படுத்தின விஷயங்கள்லாம் இப்போ தாண்டி போகுது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரீ ஆக போகிறீங்க அப்படின்னும் உங்களுக்குன்னு ஒரு சக்தி ஒன்று கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களை நீங்களே பலவீனமாக நினச்சிருப்பீங்க, இது என்னால் முடியாது, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி சக்தியே இல்லாத மாதிரி. ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த வருஷம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க. அது வந்து ஒரு கிங்காக ஒரு குயினாக நீங்கள் வந்து பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எங்கள் இறை தூதுவர்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்ககிட்ட இருந்து யாராவது அவசரமாக காசு எதுவும் வாங்கிட்டு அதை தர்றதுக்கு ரொம்பவே லேட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு பவரை வந்து அவங்க உங்களுக்கு தர போகிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ காதலில் வந்து நீங்கள் ஒருத்தங்களை ட்ரூவாக லவ் பண்ணிக்கிங்க அப்படின்னா எதிர்க்க நிற்கிற நபர் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு காதலை கொடுத்துல அப்படின்னாலும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து வசீகரிக்கிறதுக்கு வந்து தவறி இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வசீகரமான ஒரு தோற்றம் கிடைக்கிறதுக்கும் ஒரு முகப்பொழிவு கிடைக்கிறதுக்கும் அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து கார்டில் அவங்க என்ன அறிவுரை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்கள் ஹார்ட்குள்ளே இருக்க அந்த லைட்டை வந்து ஒளிர செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், உங்கள் முகப்பொழிவை வந்து சிறப்பாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுக்காக நீங்கள் லைட்டாக மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், இல்லை யோகா கற்றுக்குறீங்க அப்படின்னாலும் சால சிறந்தது. ஓகே, ஸோ இதெல்லாம் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஒரு வசீகரமான உங்கள் பார்ட்னரையே இல்லை விட்டுட்டு போய்ட்டு நபராக இருந்தால் கூட அவங்கள அப்படியே ஈர்த்தெடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு வசீகரமாக மாறுறதுக்கான வாய்ப்பும் அமைய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்திருக்கு. ஓகேயா? ஓகே, இப்போ நான் அந்த சொன்ன விஷயம் வந்து எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா இங்கே வந்து ஹார்ட் வந்து வேதனைப்பட்ட மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கார்டை பாருங்கள், எப்படி ஒரு கார்டு வந்திருக்கு, அதாவது செலிப்ரேஷன் கார்டு வந்து வந்திருக்கு. ஓகேயா? ஸோ நான் வந்து இந்த மனசை வந்து அவ்வளோ ஓப்பனாக கொடுத்து கூட இந்த நபர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் வந்து உண்மையாக தான் இருந்தேன், பாசமாக தான் இருந்தேன், அவங்க என்னை கண்டிக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை கண்ணீர் சிந்த வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன கார்டு வந்ததுன்னு பார்த்தீங்க தானே, அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை வந்திருக்கு, ஒரு கொண்டாட்டம் வந்திருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு போன நபர்கள் வந்து திரும்ப உங்கள் கூட சேர்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு திருமணம் ஏதாவது ஃபிக்ஸ் ஆகி இந்த நபர் கூட ஃபிக்ஸ் ஆகி நின்றுடுச்சு, அது வந்து ஒரு முட்டுக்கட்டையில் போய்ட்டு நின்றுடுச்சு, இந்த நபர் வந்து என்னை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குல்ல,
இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது எந்த நபர் உங்கள விட்டுட்டு போனாரோ, அவங்களே உங்க பக்கம் ஒரு ஈர்ப்பு ஈர்த்து, நீங்க அவங்கள ஈர்க்கிற மாதிரி வாய்ப்பு அமையும். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க உங்க நபர ஈர்க்கிறதுனால உங்களுக்கு ஒரு புதுசா அந்த நபரோட ஒரு திருமண வார்த்தையோ, இல்ல திருமணமோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப நாளா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு மனை வந்து வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, உங்களுக்கான ஒரு புதிய வீடு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நியூ இயர்ல உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நான் இங்க கார்ட்ஸ் வழியா பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் மறந்து மாயமாக போயிட்டு அத்தனை விஷயமும் ஒரு கொண்டாட்டமாக ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது. ஓகே? ஸோ இந்த கொண்டாட்டம் வந்து இப்போ இதை கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் யோசிச்சிருப்பீங்கள்ல, இது எப்படிங்க எனக்கு அப்படி சடனாக ஆகும், நானே ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கேன், இது சாத்தியமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே அந்த மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே? ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்திருக்கு என்னென்னா, திடீர் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக எஃபெக்ட் வந்து போட்டிருப்பீங்க. போட்டுட்டு தான் அது தன்னம்பிக்கையே இல்லாமல் இந்த இடத்த அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் அலட்சியமாக, இல்லை நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இது கிடைக்குதில்ல, இது நமக்கானது இல்லை போல இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிப்பீங்க. ஆனால் இப்போ என்ன வந்திருக்குன்னா, இத்தனை விஷயமும் வந்து ஒரு சடனாக ஒரு உருமாற்றம் வந்து அடைய போகுது. இந்த உருமாற்றம் அடையிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொறிக்க போகுது. ஓகேயா? ஸோ அப்போது இந்த விஷயம்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இதுக்காக லைட்டாக முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? நான் இப்படியே தான் இருப்பேன், எனக்கான மாற்றங்களும் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்கறது மட்டும்தான் அந்த இறை தூதுவர்களோட வேலை. ஓகேயா? ஸோ இந்த கிஃப்ட்ஸை கையில் வாங்கி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறது உங்களோட வேலை இல்லையா? ஸோ இந்த கிஃப்ட்டு நீங்கள் கையிலேயே வச்சு பார்த்துட்ருக்க போகிறீங்களா, இல்லை அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அதுக்குள்ளே இருக்க என்ன விஷயம்னு எடுத்துக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் வரணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் செல்ஃபை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ ஸ்டார்ட்லேயே இருக்க இந்த மனக்கசப்பு, மனசுக்குள்ளே இருக்க இந்த போராட்டம், ஐயையோ இந்த வருஷம் இப்படியே போச்சு, அடுத்த வருஷம் எப்படி போகுதோ அப்படிங்கிற தடுமாற்றம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ஸோ இப்படிப்பட்ட தடுமாற்றம்லாம் தேவை கிடையாது. ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் கூட வந்து போட்டி போட வேண்டி இருந்திருக்கும், நிறைய வாக்குவாதம் வந்திருக்கும், கருத்து வேறுபாடு வந்திருக்கும், சச்சரவுகள் வந்திருக்கும். ஓகேயா? ஸோ நிறைய பதற்றத்தில் கூட நீங்கள் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு எதிரியாக யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரையும் அடித்து துவம்சமாக வராங்க இந்த ஏஞ்சல்ஸ். ஓகேயா? ஏன்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உங்கள் சைட் இவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஓகேயா? உங்களுக்கான ஜஸ்டிஸும் கிடைக்க தான் போகுது. ஸோ இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயம் வந்து பிடிச்சிருக்கு, அந்த விஷயம் உங்கள் கையை விட்டு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக இது ஒரு முடிவு கிடையவே கிடையாது. ஓகேயா? இது கண்டிப்பாக ஒரு ஆரம்பம் தான். ஓகே? ஸோ இந்த ஆரம்பம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு உச்சக்கட்டமாக ஒரு நிறைவான வாழ்க்கையாக மாறுறதுக்கு இது சரியான ஒரு ஆரம்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதே போல் நீங்கள் சில விஷயத்தில் வந்து நீதியாக நடந்துக்கணும். ஓகேயா? இப்போ அடுத்த வருஷம் தொடங்க போகுது அப்படின்னா, அடுத்த வருஷத்தில் வந்து நான் வந்து கரெக்டாக இருப்பேன், யாருக்கும் தாழ்ந்தும் போக மாட்டேன், யாருக்கும் அடிமையாகியும் போக மாட்டேன், அதே போல் என் செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து விட்டு கொடுத்துட்டும் போக மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் சில விஷயத்தில் வந்து சரியாக நடந்து கொள்ளணும். ஸோ ஏன் அப்படின்னா, இங்கே சில விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே இறங்கி போன மாதிரி இருக்குது. மற்றவங்களுக்காக நிறைய விட்டு கொடுத்துருப்பீங்க, நிறைய இறங்கி போயிருப்பீங்க. ஓகே? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கான நேர்மையான விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு ரொம்பவே தாழ்ந்து போயிருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தொடங்க போகிற இந்த புது வருஷத்தில் வந்து நீ முதல்ல உனக்கு நேர்மையாக இரு. ஓகேயா? ஸோ நீ வந்து உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டில் உனக்கான மரியாதையை நீயே கொடுத்துக்கோ. அப்போ தான் மற்றவங்க கிட்ட இருந்து மரியாதையும் கிடைக்கும். ஓகே? ஸோ நீ வந்து தப்பு பண்ணலை அப்படின்னா கூட நீ அந்த தப்பை வந்து இனி ஏற்றுக்கணும்னு அவசியமாக கிடையாது. ஓகே? ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தவங்க உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தையும் இங்கே வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க.
ஸோ அதனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது நான் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறேன். ஓகே, நான் இனி இதுக்கப்புறம் யாருக்குமே அடிமையாக போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சரியாக மனசில் பதிய வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஓடும்போது அந்த இடத்துல நிறைய துன்பத்தை தான் அனுபவிக்கிறீங்க இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்துக்காக நீங்கள் ஓடி 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 உங்களுக்கே ஒரு விரக்தி அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் உங்கள் மனசில் ஏற்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்காக ஓடுனீங்களோ அந்த நபர்களே உங்களை ஏமாற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அதை எப்படி தெரியுமா எடுத்துக்கொள்கிறீங்க? இல்லை இல்லை, என்னால் தான் அந்த விஷயம்லாம் நடந்துச்சு, நான் தான் சரி கிடையாது அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்கிறீங்க. ஓகே, அதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் தேவை இல்லை அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் அவ்வளோத்தையும் அப்படியே தூக்கி மூட்டை கட்டி தூக்கி போட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ ஏற்பட போகிற புதிய வருஷத்துக்காக நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக மனசளவுலையும் தூய்மையாக உங்களை தூய்மைப்படுத்திட்டு புதிய ஒரு நபராக நீங்கள் மாறுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோத்துக்கு அவ்வளோ மாறி வெளியே வரீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோதான் உங்களுக்கான புது புது விஷயத்தையும் கிஃப்ட்ஸையும் அவங்களால அள்ளி கொடுக்க முடியும். ஓகே, ஆனால் நீங்கள் பழைய விஷயத்துலேயே சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் சரியான பாடத்தை கற்றுக்கொள்கிற வரைக்கும் அவங்க திருப்பி திருப்பி அதே விஷயத்த சொல்லிக் கொடுக்க தான் போகிறாங்க. அதனால் இப்போ என்ன விஷயம் நீங்கள் கற்றுட்டீங்களோ அது வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் தேவை கிடையாது. இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்களே உறுதிமொழி எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. ஓகேயா? ஸோ இங்கே இந்த கார்டை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா உங்களோட வெற்றியை தான் பார்க்குறேன். ஓகேயா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வெற்றி பாதை இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த வெற்றியை நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் வெற்றி அடைஞ்சிடுவீங்க எல்லா விஷயமும். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே காட்சியாக பார்க்குறேன். ஓகேயா? ஸோ இன்றையிலேருந்தே உங்கள் வெற்றி பாதைக்கும் உங்கள் முன்னேற்ற பாதைக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படிங்கிறத கையெடுத்துட்டு இப்போ உங்கள் வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் போக வேண்டிய காலம் இது. ஓகே, ஸோ அதனால் யாருக்காகவும் நீங்கள் ஸ்டாப் ஆகி நிற்காதீங்க. உங்கள் வெற்றி பாதையை நோக்கி நடை போட தயாராகுங்க. அதே போல் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் வெற்றி அடைகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஐயோ, கிட்டி குட்டி 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 தலை தலை தலை. ஓகே, ரியலி சாரி, என்னோடய கிட்டி குட்டி நடுவில் வந்துட்டான். ஸோ அதனால் ரியலி சாரி. ஸோ உங்கள் அமைப்போகிற இந்த வெற்றி பாதைக்காக உங்கள் முன்னேற்றத்துக்காகவும் என்னோட மனசார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பார்க்கணும். அதாவது இந்த நியூ இயர் எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் திவ்யா. பாய், டேக் கேர் எல்லாருக்கும். ஓகே, ஸோ எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஸோ என்னோட மனதார்ந்த நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.